ஹாய் ஆல். இப்போ நம்ம இன்னைக்கு கார்டனிங் பற்றி ஒரு சின்ன அப்டேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளோட டேபிள் ஆரஞ்சு பிளான்ட். இதோட ஒரு பிரான்ச்சில் பாருங்கள் 4 காய் இருக்குது. 4 காய் இருக்குங்களா? இப்போ இந்த பிரான்ச்சில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது. இங்கே ஒரு 5 காய் 6 காய். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே எப்படியும் ஒரு 4 5 6 7 காய் இருக்குது. சின்னது பெருசுமாக இருக்குது. இவங்க தான் கொஞ்சம் கலர் மாறி இருக்காங்க பறிக்கிற ஸ்டேஜில். ஆனால் நான் இப்போ வந்து இந்த பழங்கள் இல்லை காய், இந்த காயில் கொஞ்சம் பெருசாக இருக்க காயெல்லாம் அறுவடை பண்ண போகிறேன். இதை அறுவடை பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கோலி குண்டு சைஸில் இருக்குது. இது வந்து நம்ம வீட்லேயே தொட்டியில் ஆர்கானிக்காக வளர்ந்த செடி. அதுதான் ரொம்பவும் முக்கியமான உண்மை. ஹைப்ரிட்டாக இருந்தாலும் நம்ம உரம் நேச்சுரலாக சாணம் பஞ்சகவ்யா அதை மாதிரி போட்டு எப்சம் சால்ட்டு பிளான்ட்டுக்கு நல்லது. மற்ற கெமிக்கல்ஸ் தான் போடக்கூடாது. இதெல்லாம் போட்டு நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். இந்த காய்கள்லேருந்து கிடைக்கிற விட்டமின் சி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னொன்று, இந்த காய்களை இப்படியே நம்ம விட்டு வச்சிருந்தோம்னா ஃபர்தராக இது வந்து காய்க்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா இந்த காய்ச்சி அறுவடைக்கு தயாரா நிற்கிற காய்கள்லாம் சத்து உறிஞ்சிட்டே இருந்தா அப்போ புது காய்கள் வராது. அதனால காலத்திலேயே அறுவடை பண்ணிடணும். பருவத்தே பயிர் செய்யணும். நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு செடி பூத்து காய்ச்ச உடனே நம்ம டைமுக்கு அதை அறுவடை பண்ணாதான் அடுத்தடுத்து அது ஈல்டு கொடுக்கும். அதுக்கு தான் பெரியவங்க கரெக்டாக அந்த பழமொழி சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. பருவத்தே பயிர் செய்யணும். நம்ம இப்போ அறுவடை பண்ண போறோம். அறுவடை பண்ணிட்டு இது வந்து வெயிட் தாளாம இந்த கிளை எப்படி இருக்கு பாருங்க, பக்கத்து தொட்டில போய் விழுந்து போய் கிடக்கு நிழல்ல. அதே மாதிரி தண்ணி ஊற்றும் போது நிறைய இந்த சேறு மண்ணெல்லாம் பட்டு பாழா கிடக்கு. இது வந்து நம்ம இப்போ சப்போர்ட் சிஸ்டம், இந்த கொம்பு நான் நட்டுருக்கேன் பாருங்க, ஒரு அலுமினிய கொம்பு நட்டுருக்கேன். இதுல வந்து கயிறு வச்சு கட்டி சப்போர்ட் பண்ண போறேன். சப்போர்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாய்.